270. Right. எனக்கு இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? Mr. Sharma can earn a return of 16% by investing in equity shares on his own. Now he is considering a recently announced equity-based mutual fund scheme in which initial expenses are 5.7% and annual recurring expenses are 1.7%. How much should the mutual fund earn to provide Mr. Sharma a return of 16%? ஓகேவா? சோ எனக்கு இங்க ரிட்டர்ன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இந்த சென்டென்ஸ பிரேக் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? மிஸ்டர் சர்மா கேன் earn 16% by investing in equity shares on his own. அப்ப எனக்கு the return on equity self investment, நானே சொந்தமா எனக்கு இருக்கிற அரகுற நாலேஜ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு 16% ரிட்டர்ன் வருது. அப்ப the return on mutual funds எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் பேரஸ்ட் மினிமமா எனக்கு இந்த 16% வரணும்னு நினைப்பேன். கரெக்டா? எனக்கு இருக்கிற அரகுற நாலேஜுக்கே எனக்கு 16% வருதுன்னா நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். அப்ப நீங்க எனக்கு மினிமம் 16% கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? They say initial expense are 5.7%. Initial expenses 5.7% and annual recurring expenses. Annual recurring expenses is 1.7%. இந்த இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது தான் front load. அப்ப what is this initial expense? It is the brokerage or commission which is paid for investing. மிடில்மென் இருப்பாங்க தெரியுமா ஷேர் மார்க்கெட்ல? அந்த மிடில்மென்னுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் செட்டில்மெண்ட் கொடுத்து அந்த ஷேரை வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு we have some front load. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எனிவே let me not go to the formula. நான் உங்களுக்கு லாஜிக் சொல்றேன். இப்ப நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். amount of investment 100 rupees. அப்ப எனக்கு self generated return is 16 rupees. கரெக்டா? which is 16%. எனக்கு அதே 100 ரூபாய நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறேன். அதே 100 ரூபாய நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறேன். ஆனா அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது they are having an initial expense of 5.7% on investment. அப்ப 100 ரூபாயில 5.7% is 5.7 rupees. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்களோட அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் will be 100 minus 5.7 which is 94.3. அப்ப எனக்கு ரிட்டர்ன் மினிமம் must be 16 rupees. கரெக்டா? நானே சொந்த முயற்சியில போட்டா எனக்கு 16 ரூபாய் ரிட்டர்ன் வருதா? அப்ப உங்ககிட்ட கொடுத்தாலும் எனக்கு அதே 16 ரூபாய் மினிமம் வரணும். ஆனா நான் உங்க கையில 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்ததுல நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது உங்களோட ஹெடேக். நீங்க அதுல 5.7% நீங்க அதுல லோடு செலவு பண்ணிருக்கீங்க. நெட்டா நீங்க 94.3 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 100. அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ண 100ல நான் 16 rupees ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நான் உங்களுக்கு 100 கொடுத்தாலும் அதுல 5.7% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், brokerage, கமிஷன், அண்டர் ரைட்டிங் அதெல்லாம் நீங்க பே பண்ணிட்டு 94.3 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐ வாண்ட் அ மினிமம் ரிட்டர்ன் ஆஃப் 16 rupees. ஓகேவா? அப்ப எனக்கு அந்த ரிட்டர்ன் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்
என்னவா இருக்கும்? It is not 16%. It is 16 rupees for 94.3 invested. Correct? அப்ப 16 divided by 94.3 will give me 16.967%. அது மாத்திரம் இல்லையே, அவங்களுக்கு சொந்தமா சில செலவெல்லாம் இருக்குல்ல, ஆனுவல் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது அந்த ஆனுவல் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் தான் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்கிற கன்சல்டேஷன் ஃபீஸ், அந்த ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? அதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ப அந்த ஆனுவல் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 1.7% இருக்கு. அப்ப the expected return on mutual funds to match the return on self investment will be 16.967 plus 1.7, which is 18.667%. அதுதான் is approximated to 18.67%. ஓகேவா? நான் ஃபார்முலாவே இல்லாம லாஜிக் வச்சு போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு என் கையில 100 ரூபாய் இருக்கு, நானே இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 16 rupees ரிட்டர்ன் வருது. எனக்கு நானே இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி எனக்கு படப்படன்னு அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் நான் ட்ராக் பண்ணி அதனால எனக்கு ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்றேன்? அதே 100 ரூபாய மியூச்சுவல் ஃபண்டான எக்ஸ்பர்ட்டான உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? அத இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5.7% இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் யூ கால் இட் தி ஃப்ரண்ட் லோட் உங்களுக்கு இன்கர் ஆகுது. அப்ப 94.3 தான் நீங்க நெட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்க கையில 100 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 16 rupees வேணும். அப்ப நீங்க 94.3 இன்வெஸ்ட் பண்ணாலோ இல்ல அதை விட கம்மியா இன்வெஸ்ட் பண்ணா கூட என்னோட ரிட்டர்ன்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா இல்ல, எனக்கு 16 rupees ரிட்டர்ன் வேணும். அப்ப the amount of investment and the minimum return பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றேன். இது இன்வெஸ்டருக்கு நான் கொடுக்க போற அமௌண்ட். அப்ப என்னோட செலவு நான் எங்க பார்ப்பேன்? எனக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு தெரியுமா? அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்குற கன்சல்டேஷன் ஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், எனக்கு பரானம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஆனுவலி 1.7%. அதையுமே நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ல தான் எடுத்துப்பேன். சோ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் 18.67% கொடுத்ததுன்னா அதுல 1.7% ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் நான் ரீடைன் பண்ணிப்பேன். என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு நான் ரீடைன் பண்ணிட்டு net return or your expectation I will get. So either if I have to convert it as a formula which is given in your textbook, the return on mutual funds will be the investor expectation. அதுதான் அந்த 16 rupees இல்லையா? இன்வெஸ்டர் என்ன சொல்றாங்க? நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு 16 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன் டிவைட் பை 100 மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். அதுதான் 100 மைனஸ் 5.7. சோ என்னாச்சு? 16 டிவைட் பை 94.3 போட்டேன், 16.967 வந்தது. பிளஸ் the annual recurring expenses. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு போடாம லாஜிக் வச்சு போடுங்க. அந்த ஃபார்முலாவை எழுதுறதுன்னா அப்புறம் அந்த லாஜிக்கை வச்சு திருப்பி ஒரு ஃபார்முலாவை டெவலப் பண்ணி எழுதுங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் அந்த ஆன்சர். ஆன்சர் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் divide by 100 minus issue expenses plus the annual recurring expenses is the return on mutual funds. Sure, clear? Yes, ma'am.